ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் என்ன ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம இது பண்ணுவோம். இன்னைக்கு வந்து ஜெஸ்ட்டுக்கு பண்ணுறது நான். ஸோ அதனால ஜெஸ்ட்டுக்கு இந்த இது போடுவோன்ட்டு போட்டேன். பாருங்களேன், நீங்கள் இந்த இது போடுறப்ப என்னோட லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஸோ நானும் லெஃப்ட் ஹேண்டை சரி பண்ணுறதுக்காக எல்லா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த இதில் வெயிட் வச்சு பண்ணுறப்ப ரெண்டு சைட்லேயும் 5 கிலோ வச்சு பண்ணுறேன். ஸோ 5 கிலோனால எனக்கு கொஞ்சம் லேஸாக இருக்குது. அதனால லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் தூக்குது எனக்கு. ஆனால் அப்படியே அன்பேலன்ஸாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்டில் பேலன்ஸ் இல்லாதனால கொஞ்சம் இதாக இருக்குது. ஸோ நான் அதுக்காக ஒர்க் அவுட் போட்டுட்ருக்கேன். எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஆனால் ஒரு சில நேரம் வரும், ஒரு சில நேரம் வராது. ஸோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நான் ஒரு நேரம் நல்லா பண்ணுவேன், ஒரு நேரம் கரெக்டாக பண்ண முடியாது, அன்பேலன்ஸாக போயிடும். ஸோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து இன்னும் சப்போர்ட் வரல. ஸோ அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இந்த இதில் வந்து ஷோல்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். எனக்கு இந்த ஷோல்டர் தான் கொஞ்சம் பிரச்சனை. ஷோல்டரில் தான் அடிபட்டுச்சு. ஸோ அதனால் ஷோல்டர் வந்து எலும்பு மட்டும் அங்கிட்டும் போயிட்டே இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் கரெக்டாக இதாகலை, செட் ஆகலை. அந்த இடத்துல தசை வளரணும். ஸோ அந்த இடத்துல எனக்கு தசையே வளர மாட்டேங்குது, என்னன்னு தெரில. நானும் நல்லா சாப்பிட தான் செய்கிறேன், பட் வரல. சரி, பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் போட்டுட்டு தான் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். முடிஞ்ச அளவு நானும் பண்ணுறேன். பட் சப்போர்ட் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அதனால் யூடியூப்பில் வீடியோவை எடுத்து போட்டுட்ருக்கேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி. ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் நீங்கள் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக கமெண்ட் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணி எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் பூஸ்டாக இருக்கும். நான் இதனால் கொஞ்சம் கை சரியாகவும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.